ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். முதல்ல கருதறிக்கு ஆண்டவர் அருள் கூர்ந்தார். இப்பொழுது பாதுகாப்பு கொடுப்பவனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி கடவுள் அங்கே செயல்படுகிறார் என்பதற்கு இந்த இறுதி வசனங்கள் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றன. இதுவரைக்கும் நாம் கடவுள் செயல்படுவதையோ கடவுள் பேசுவதையோ இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கல. ஆனால் இறுதியில் எப்படி கடவுள் ஒரு பின்புலத்தில் இருந்து, வாசகர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம், கடவுளை பற்றி ஒன்றுமே இங்கே இல்லையே, அல்லது இந்த விதவை பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடவுள் நேரடியாக அவர்களுக்கு உதவி செய்யலையே, ஒரு குடும்ப கதை போல இது வந்துக்கிட்டு இருக்கிறதே, கடவுளை பற்றி ஒன்றுமே இல்லையே என்ற ஒரு எண்ணம் அல்லது கேள்விகள் எழலாம். ஆனால் இது கடவுள் பின்புலத்தில் இருந்து அவர்தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கின்றார். அதனுடைய மையமாகத்தான் இந்த இறுதியிலே மிகப்பெரிய வல்ல காரியங்களை எல்லாம் இந்த கடவுள் செய்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார், குடும்ப நீட்சிக்காக குழந்தையை கொடுத்திருக்கின்றார். இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதை அவர்கள் வாழ்த்துகிறார்கள். இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. ஏனென்றால் பெயர் விளங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த ட்ரைப், அந்த குலத்தில் இருக்க வேண்டும். எனவே இங்கு பிறக்க போகின்ற இந்த குழந்தை இந்த குலத்தினுடைய நீட்சியாக நிச்சயம் இருக்கும். அடுத்தது 15வது வசனம் பாருங்க. புதிய வாழ்வு உனக்கு அன்னவன் தருவான், நியூ லைஃப். அதே போல முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு பாருங்க தமிழில். ஸோ முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். பாதுகாப்பு. உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 70 மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ. இப்போ இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு புதிய வாழ்வு. இதுவரைக்கும் அந்த நகோமி ரூத்துக்கு காய்ந்து போன ஒரு வாழ்வு, ஒரு பாலைவனமாக இருந்த வறண்டு போன ஒரு வாழ்வு. இனிமே என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பஞ்சம் பிழைப்பதற்காக, உயிர் பிழைப்புக்காக அவர்கள் போகிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். அங்கே போன இடத்துல வேற்று இன பெண்ணோடு திருமணம். எத்தனை ஆண்டுகள் என்று அவர் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த நொடிப்பொழுதிலிருந்தே ஒவ்வொரு நகர்விலும் இவர்கள் அனுபவித்து வந்த அந்த வேதனை, இதையெல்லாம் இன்றைக்கு கலைந்து போய் இவர்களுக்கு புதிய வாழ்வு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். முதுமையில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இளைப்பாற வேண்டும் என்பது இஸ்ராயல் மக்கள் ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தார்கள். முதுமையில் பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு இப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள். எனவே தான் திருப்பாடல் 113 நாம் பார்க்கின்றோம், உன்னுடைய மனைவி கொடிமுந்திரி திராட்சை போல குலை போல இருப்பார்கள், உனது உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ உண்ணுகின்ற மேசை அருகே உன்னுடைய குழந்தைகள் ஒளிவ கன்றுகளைப் போல சுற்றி வருவார்கள். இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதுமை வரை நாம் உயிர் வாழ்வது என்பது கடவுளுடைய பேர் அருள் இரக்கம். எனவே இந்த நவோமிக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அடுத்த நாள் எப்படி இருக்கும், பொழுது புலருமா புலராதா எப்படி என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்த நடத்தி கொண்டிருந்த இந்த வாழ்வு எப்படி ஒரு புதிய பரிணாமத்திற்குள் எடுத்து செல்லப்படுகிறது என்பதை இந்த முடிவு இறை வசனங்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. அதனுடைய நீட்சியாக, உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 70 மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ. இங்க இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்புமை.
கிடைத்திருக்கிற மருமகள் ரூத் எப்படிப்பட்டவளா இருக்கிறான்? உனக்கு 7 ஆண்மகள்கள் இருந்தாலும் அந்த 7 ஆண்மகள்களை விட பெரியவர், மிக முக்கியமானவர், சிறப்பானவர். அவ்வளவு ஒரு விசேஷமான மருமகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. முதுமையில் உணவு கொடுக்கிற ஒரு மருமகன். இப்படி ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே இந்த ஊர் பெண்கள் கொடுக்கின்றார்கள். ஆக இங்கே இன்னும் நாம் சிறப்பாக பார்க்கக்கூடியது என்ன என்று சொன்னால், இங்கே பெண்களுடைய உள்ளடக்கம், பெண்களை எப்படி இந்த ஆசிரியர் இன்னும் கொண்டு வருகிறார். முதல்ல 3 கைம்பெண்களை நாம் பார்த்தோம் முதல் அதிகாரத்தில். நகோமி, ஓஃப்ரா, ரூத்து. அவர்கள் திரும்பி போகின்ற பொழுது நகோமி சொல்கிறாங்க, உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. மீண்டும் பெண்களுடையது. 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், போவாசு மீண்டும் மீண்டும் ரூத்திடம் சொல்லுவது, என்னுடைய வயலில் வேலை செய்கிற பெண்களோடு நீ இரு, அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் எங்கெல்லாம் சென்று கதிர் பொறுக்குகிறார்களோ, கதிர் அறுவடை செய்கிறார்களோ அவர்களை பின் சென்று அவர்களோடு இரு, அதுதான் பாதுகாப்பு. 3வது அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம், நகோமி மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார், இத்தனை நாட்கள் நீ அவருடைய பணிப்பெண்களோடு தான் இருந்தாய் என்று. ஆக இங்கே பெண்களுடைய ஈடுபாடு இந்த புத்தகத்தில் எவ்வளவு சிறப்பானதாக முன்னுரிமை கொடுத்து இங்கே எழுதப்படுகிறது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. காரணம், பொதுவாக சொல்லுவார்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அவர்கள் 2ஆம் தரமாக நினைக்கிறார்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த பெண்களுடைய முன்னெடுப்பு, அவர்கள் செயல்படுகின்ற செயல்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள் அதிகமாகவே இந்த 4 அதிகாரத்தில் இருப்பது நமது இந்த விவிலியத்தினுடைய மிக சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. இந்த வாழ்த்தை தொடர்ந்து அடுத்தது நாம் பார்ப்போம். 16வது வசனத்தை வாசிங்க. நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார், அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். இப்போ பாருங்க, நகோமிக்கு தான் அந்த சிறப்பு போய் சேருகின்றது. பிறந்திருக்கிற அந்த குழந்தை பேத்தி, பேரன். எனவே நகோமியை ஆண்டவர் எப்படி அவர் நிறைவு செய்கின்றார் என்று. நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார், அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். ஆக இந்த வசனத்தில் எப்படி கடவுள் நகோமிக்கு உதவி செய்வதற்காக ரூத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ரூத்து அவர் காட்டுகிற பேரன்பு, மாமியார் மேல் காட்டுகிற அக்கறை, அவர் உடனிருப்பு, அவரோடு சேர்ந்து நடத்தல், ஒவ்வொரு நாளும் சென்று தானிய கதிர்களை சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து உணவு தயாரித்து கொடுத்தல், இந்த பாசம், பிணைப்புகள் அனைத்துமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, ஒரு கருவியாக இருக்கின்றது. இறுதியாக இந்த நகோமியை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், பேர குழந்தையை கொடுத்து. எனவே அந்த குழந்தையை மார்போடு எடுத்து அணைத்து கொண்டார். அந்த குழந்தையை வளர்க்கின்ற தாய் என்ற அந்தஸ்திலே இந்த ஆசிரியர் கொடுக்கின்றார். எனவே நாம் இதை எப்படி நகோமியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கின்றோம். மறுபடியும் பாருங்களேன், 17வது வசனத்தை வாசிங்க. சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள், அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. இந்த வசனம் தான் இந்த புத்தகத்துக்கு ஒரு நிறைவை கொடுக்கின்றது. பின்னால் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை தலைமுறை அட்டவணையை நாம் பார்க்குறோம். அது ஒரு பிற்சேர்க்கையாக சொல்லுகிறார்கள். பின்னால் வந்த குருத்துவ மரபு, ப்ரீஸ்ட்லி ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள், அவர்கள் இந்த தலைமுறை அட்டவணையை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைமுறை அட்டவணைக்கும் இருக்கிற இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அல்லது இந்த தலைமுறை அட்டவணை இந்த புத்தகத்திற்கு புதிதாக ஒரு உள்ளடக்கத்தை சேர்ப்பதும் கிடையாது. இது ஒரு தகவலாக இருக்கிறது, ஆனால் பொருள் உள்ள ஒரு இணைப்பாக, சேர்க்கையாக இங்கு இருக்கிறது. நான் அதை பற்றி சொல்லுகிறேன். குறிப்பாக 17வது வசனத்தில் மீண்டும் சுற்றுப்புற பெண்களை பற்றி பார்க்கிறோம். ஊர் பெண்கள்
இப்பொழுது சுற்றுப்புற பெண்கள், மீண்டும் அந்த பெண்களுடைய பங்களிப்பு இந்த புத்தகத்தில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த 17வது வசனம் சொல்லுகிறது. நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான். மீண்டும் நகோமியை இங்கே முன்னிலைப்படுத்துகிறார்கள். எப்படி அந்த மாறாவாக இருந்த கசப்பான வாழ்வு இப்பொழுது மீண்டும் நகோமியாக மாறுகிறது. வெறுமையாக இருந்த அந்த குடும்பம் இப்பொழுது அது குழந்தையால் நிறைவு செய்யப்படுகிறது, குளம் தழைக்கப் போகிறது, அது முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். ஓபேது, நாம் ஏற்கனவே ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தத்தை நாம் பார்த்தோம் இந்த புத்தகத்தில். ஓபேது என்று சொன்னால் பணியால் என்று அர்த்தம், சர்வெண்ட். எனவே இந்த பிறந்திருக்கிற இந்த குழந்தை ஒரு பணியால், கடவுளுடைய பணியால், அது பின்னாடி நான் பார்க்கிறோம் எப்படி கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதராக ஒரு சந்ததியை உருவாக்குகிறது என்று ஓபேது என்று பெயரிட்டார்கள். உடனே அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. அப்போது இந்த ஓபேது அடுத்தது அந்த விவரிப்பெல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மிகவும் ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வாக்கியத்தில் இந்த ஒரு ஜீனியாலஜி, தலைமுறை அட்டவணையை இந்த ஆசிரியர் கொடுத்து முடிக்கின்றார். இந்த ஓபேது தான் ஈசாயி பெற்றெடுத்தார். ஈசாயி தாவீதை பெற்றெடுத்தார். தாவீது அந்த யூதா குலத்தில் தோன்றுகிற ஒரு ராஜா, ஒரு அரசர். அந்த அரசர் எப்படிப்பட்டவர்? கடவுளுக்கு பிரியமானவர். இறைவாக்கு நூல்களில் பல இடங்களில் நான் பார்க்குறோம், ஆண்டவர் வாய் திறந்து அவரே சொல்வார், என் ஊழியன் தாவீது, என் ஊழியன் தாவீது, மை சர்வெண்ட் டேவிட் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த குலமானது இங்கே ஒரு தொடர்ச்சியை கொடுக்கின்றது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக சிறப்பான ஒன்று. எனவே இங்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தையை ஓபேது என்று மிக பொருத்தமாக பெயரிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஓபேது என்று சொன்னால் பணியால், சர்வெண்ட், அது கடவுளுக்கும் மக்களுக்கும் பணி செய்ய போகிற ஒரு சந்ததியை உருவாக்க போகிறது. எனவே ஈசாயி ஓபேது ஈசாயை பெற்றெடுக்கிறார். ஈசாயி தாவீதினுடைய மகனாக இருக்கின்றார். இந்த மகன் தான் அடுத்த வர புத்தகத்திலே ராஜாவாக, சவுலுக்கு அடுத்தபடியாக அவர் அந்த மக்களை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பாக, யாவே கடவுளுடைய பிரதிநிதியாகவும், தேர்ந்தெடுக்கிற மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதியாகவும், இணைப்பாளராக செயல்பட போகின்றார் என்பதை மிக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நமக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைமுறை அட்டவணையை நாம் பார்ப்போம். 18 to 22 வரிகளும் அதை மற்றும் கொஞ்சம் வாசிப்போம். பெரேட்ஸின் வழித்தோன்றல்களின் அட்டவணை இதுவே. பெரேட்ஸுக்கு எட்சரோன் பிறந்தார், எட்சரோனுக்கு இராம் பிறந்தார், ராமுக்கு அமினதாபு பிறந்தார், அமினதாபுக்கு நகுசோன் பிறந்தார், நகுசோனுக்கு சல்மோன் பிறந்தார், சல்மோனுக்கு போவாசு பிறந்தார், போவாசுக்கு ஓபேது பிறந்தார், ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார், ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். இந்த ஒரு தலைமுறை அட்டவணை நமக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல பிற்காலத்தில் இந்த புத்தகத்தின் இந்த இடத்துல குருத்துவ மரபு, ப்ரீஸ்ட்லி ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த குலமரபு இங்கே இதை வைத்திருக்கிறார்கள் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த இடத்துல இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு மிக பொருத்தமான ஒரு இணைப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீதினுடைய அந்த அரசாட்சி வரப்போகிறது. அடுத்த புத்தகத்தில் மக்கள் முடியாட்சிக்குள் நுழைய போகிறார்கள். எனவே இங்கே இந்த ஒரு ஜீனியாலஜி, ஒரு தலைமுறை அட்டவணை இங்கே கொடுக்கிறார்கள். இந்த தலைமுறை அட்டவணை மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த தலைமுறை அட்டவணை முதல் அதிகாரத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற அனைவருமே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் பார்ப்பது பாருங்க, 21வது வசனம், 22வது வசனம். சல்மோனுக்கு போவாசு பிறந்தார், போவாசுக்கு ஓபேது பிறந்தார், ஓபேதுக்கு ஈசாயி பிறந்தார், ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். இந்த தாவீதினுடைய தொடர்ச்சி அவர் பற்றிய நிகழ்ச்சிகளை சாமுவேலுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தலைமுறை அட்டவணை இங்கே கொடுப்பதனுடைய ஒரு நோக்கம், ஒரு இணைப்பை நாம் பார்க்கணும். அடுத்தது மக்கள் நீதி தலைவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து முடியாட்சிக்குள் நுழைய போகிறார்கள். அதற்கு ஒரு தொடர்ச்சியாக, ஒரு இணைப்பாக, பொருத்தமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. எனவே இதுதான் இந்த ரூத் புத்தகத்தினுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட். இதில் இருக்கிற அனைத்து செயல்களும்
மிக பொருத்தமாக இங்கே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இதோடு இந்த நிகழ்ச்சி, இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது 22வது வசனத்தோடு. நன்றி நன்றி தந்தையவர்களே. ஒரு இனிமையை உண்மையிலேயே அந்த நகோமி இனிமை என்பதை போன்று இந்த புத்தகம் இனிமையில் முடித்திருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி என்ன, கடவுள் எப்படி செயலாற்றினார், கடவுள் அவர்களை எப்படி கைவிடாமல் பாதுகாத்து கொண்டார், பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் கடவுள் பார்ப்பார், சின்னவர்களுக்கு கடவுள் கண்டுகொள்ள மாட்டார் என்பதையெல்லாம் தவிடுபடியாக்கி சின்னஞ்சிறியவர்களை கூட கடவுள் கருத்தாய் பேணி காப்பார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய், இந்த பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், பெண்ணியத்தை பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு புத்தகத்தை எடுத்துக்காட்டாய் விளக்கமாய் சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். ரூத்து ஆகமம் அதிகாரம் 4. இதற்கிடையில் போவாசு பொதுமன்றம் கூடும் நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார். போவாசு முன்பு குறிப்பிட்ட எலிமலேக்கின் முறை உறவினர் அவ்வழியாக வந்தார். போவாசு அவரை பெயர் சொல்லி அழைத்து, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார். அவரும் அவ்வாறே அருகில் வந்து உட்கார்ந்தார். பிறகு போவாசு ஊர் பெரியோருள் 10 பேரை வரவழைத்து, இங்கே சற்று உட்காருங்கள் என்றார். அவர்கள் உட்கார்ந்தவுடன் போவாசு அந்த உறவினரை நோக்கி, நம் நெருங்கிய உறவினரான எலிமலேக்கிற்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உமக்கு தெரியும் அல்லவா? மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் நகோமி இப்போது அதை விற்கப் போகிறார். இதை உம் காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். இங்கு அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் என் உறவின் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும். விருப்பமில்லை எனில் சொல்லிவிடும். ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கும் உமக்கு பின் எனக்கும் உண்டு, வேறெவர்க்கும் இல்லை என்றார். அதற்கு அவர், சரி, வேண்டுமானால் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். போவாசு அவரிடம், ஆனால் நகோமியிடமிருந்து இந்த நிலத்தை நீர் வாங்கும் நாளில் இறந்தவனின் மனைவியான மோவாபிய பெண் ரூத்தை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளும். இறந்து போனவருக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்ப சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார். அவரோ, என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது, ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமை சொத்து குறைந்து போகும். நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும். என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார். இஸ்ரேலரிடையே பண்டை காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி மற்றவரிடம் கொடுத்து விடுவார். எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே. அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிடம், நீரே வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார். அதன் பின் போவாசு அங்கிருந்த பெரியோரையும் மற்றெல்லாரையும் நோக்கி, நான் எலிமலேக்கு, கிலியோன், மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன். இதற்கு இன்று நீங்களே சாட்சி. மேலும் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கவும், அப்பெயர் அவருடைய உறவின் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன். இதற்கும் நீங்கள் என்று சாட்சி என்றார். அதற்கு நகர வாயிலில் இருந்த பெரியோரும் மற்றெல்லோரும், ஆம், நாங்கள் சாட்சிகள். இஸ்ரேலின் குடும்பம் பெருகச் செய்த ராகேல், லேயாள் இருவரை போல உமது இல்லம் புகுந்திடும் இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க. எப்ராத்தில் வளமுடன் நீர் வாழ்க, பெத்லகேமில் புகழுடன் நீர் திகழ்க. ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா, தாமார், மக்னாம், பெரேட்சு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினர். இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவரை மணந்து கொண்டார். அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார்.
ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து, ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி, உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே, இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழ்வதாக. புதுவாழ் உனக்கு அன்னவன் தருவான், முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான். உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் 7 மேலாய் விளங்கும். மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள். நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார். சுற்றுப்புற பெண்கள், நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை. பெரேட்ஸின் வழித்தோன்றல்களின் அட்டவணை இதுவே. பெரேட்ஸுக்கு எட்சரோன் பிறந்தார். எட்சரோனுக்கு ராம் பிறந்தார். ராமுக்கு அம்மினதாபு பிறந்தார். அம்மினதாபுக்கு நகுசோன் பிறந்தார். நகுசோனுக்கு சல்மோன் பிறந்தார். சல்மோனுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இங்கே மோவாபிய கலாச்சாரமும் இஸ்ராயல் கலாச்சாரமும் ஒன்றாக இணைகின்றது. மோவாபிய பெண் இஸ்ராயல் மண்ணுக்கு வருகிறார். இஸ்ராயலுடைய கடவுளை அவர் தழுவி கொள்ளுகிறார், வணங்குகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். கடவுள் கொடுக்கின்றார். ஆதரவில்லாமல் இருக்கிற அந்த பெண்மணிக்கு தனது சிறகு நிழலிலே அரவணைப்பை கொடுக்கின்றார். போவாசின் வழியாக, வலிமை மிகு மனிதர் வழியாக ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் கடவுள்.